அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடிநாள் முன்னாள் படைவீரர்களுக்கான கொடிநாள் கொண்டாடுவதற்கான அமௌண்ட் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு தொடக்கப் பள்ளியிலும் நடுநிலைப் பள்ளிகளில் வந்து செலுத்த சொல்லியிருக்காங்க. அதற்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதற்கான அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டார கல்வி இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து செலுத்தணும் ஒரு தொடக்கப்பள்ளிக்கும் மிடில் ஸ்கூலுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலுத்தணும். அது எவ்வாறு நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டாக செலுத்தலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனாலும் சரி, அல்லது வந்து ஃப்ளாக் டே அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரௌசரில் லாகின் பண்ணாலும் சரி. இப்போ நான் வந்து ஃப்ளாக் டே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் டே அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு இப்படி வரும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நீங்கள் வந்து போய்க்கலாம். ஃப்ளாக் டே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கான்ட்ரிபியூட் நவ் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பள்ளியோடைய நேமை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிங்க. பியூஎம்எஸ் அப்படின்னா மிடில் ஸ்கூல் போட்டுக்கோங்க. அது பியூபிஎஸ்ஸாக இருந்தால் பியூபிஎஸ் உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டுங்க. இப்போ வந்து என்னோடய பியூபிஎஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். எங்கள் ஸ்கூலோட நேமை பியூபிஎஸ் காமராஜ் காலனின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹெச்எம்முடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. மெயில் ஐடியில் வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஹெட் மாஸ்டர் அப்புறம் பியூபிஎஸ் அப்புறம் பியூஎம்எஸ் இருந்தால் பியூஎம்எஸ் போட்டுட்டு அடுத்து உங்களுடைய ஊர் பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் காமராஜ் காலனின்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிடிலாக இருந்தால் அதோடைய நேம் டைப் பண்ணி ஊர் நேமையும் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே பின்கோட் கேட்டிருப்பாங்க. பின்கோடையும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது கோட் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அதில் COERDன்னு நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இங்கே CO அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட கடைசி ஃபஸ்ட்டு 3 எழுத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ERDன்னு கொடுத்துட்டு அதை நீங்கள் லொக்கேஷன் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஈரோடு வந்துடும். அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்து வட்டார கல்வியில் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் டைப் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு வந்து 335 சொல்லியிருக்காங்க. அதனால் 335 நான் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அக்செப்ட்னு. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ரிக்கு எங்களுக்கு 335 மிடில் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 445 வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக் த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போகும். இதில் வந்து பேமெண்ட் மோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து IOB பேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. IOB பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் இருக்குன்னா அதில் போகலாம். இல்லை அப்படின்னு நெட் பேங்கிங் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேமெண்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெட் பேங்கிங் மூலமாக கிரெடிட் கார்டாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க் நெட் பேங்கிங் வச்சுருக்கணும் அது மூலம் நீங்கள் பேமெண்ட் போடலாம். சப்போஸ் நீங்கள் இந்த நெட் இது மூலம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் வந்துட்டு கார்டு மூலம் போடுறனாலும் போட்டுக்கலாம். அல்லது UPI மூலமாக நீங்கள் அனுப்புகிறனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், UPI மேலே கூகுள் பே அல்லது ஃபோன்பே அது மாதிரிலாம் அனுப்பலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு QR கோடு ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? இப்போ பேமெண்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ பேமெண்ட் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் பேஜுக்குள்ளே போகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் போட்டு நமக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்திருக்கு. சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து OTP நமக்கு வரும். இந்த OTPயை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா OTP வந்துடுச்சு. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு கிளிக்கர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு வந்துடும். மோர் வெப்சைட்னு வந்திருக்கும். இதில் மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா கீழே வந்து டவுன்லோட் ரெசிப்ட் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
டவுன்லோட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? டவுன்லோட் சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து இருக்குது நமக்கு. இதையும் நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.